இன்று பெந்தெகோஸ்தேவின் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய சபை என்ற பாடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். சபையின் கடமை பணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆத்துமாக்களை காப்பாற்றுவதுதான் சபையின் கடமை பணி அல்லவா? ஒரு சபை இரட்சிப்பின் வாக்குறுதியையே கொண்டிராவிட்டால் அந்த சபை பிரயோஜனமற்றது. அதன் வெளிப்புற தோற்றம் எத்தனை அற்புதமாக இருந்தாலும் சரி, அங்கே மனதை வருடும் வார்த்தைகள் பொங்கி வழிந்தாலும் கூட அந்த சபையில் இரட்சிப்பு இல்லாவிட்டால் என்னாகும்? அந்த சபை ஜீவன் இல்லாதது. சகல மனுக்குலத்துக்கும் தேவன் வாக்களித்த இரட்சிப்பை பகிர்ந்தளிப்பதுதான் சபையின் கடமை பணியாகும். அதை ஒரு சபைக்கான பொறுப்பு என்று நீங்கள் கருதவில்லையா? வேதாகமத்தின் 66 புத்தகங்களை பொறுத்தவரை பெந்தெகோஸ்தேவின் பரிசுத்த ஆவியை எந்த சபை பெற்றிருக்கிறது? அது நாம் செல்கிற தேவனுடைய சபைதான் என்று வேதாகமம் சொல்கிறது. அன்பர்களே, நீங்கள் எல்லாரும் அதை வேதாகமத்தின் மூலம் உறுதி செய்திருக்கிறீர்களா? பெந்தெகோஸ்தேவின் போது முன்மாரியின் பரிசுத்த ஆவி இறங்கியது தேவனுடைய சபையின் மீதுதான். பின்மாரியின் பரிசுத்த ஆவியும் கூட தேவனுடைய சபையின் மீதுதான் இறங்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும் சபைக்குத்தான் தேவன் இரட்சிப்பை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்றும், இரட்சிப்பிற்கான அனைத்து சாட்சியங்களுக்கும் சியோனின் பிள்ளைகளுக்கே அருளப்பட்டிருப்பதாகவும் வேதாகமம் சொல்கிறது. பெந்தெகோஸ்தேவின் போது பேதுரு, யோவான் உட்பட 12 சீஷர்களும் சென்ற சபைக்கு தேவன் என்ன அருளினார்? அந்த சபையின் மீது தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்றினார். அப்படியானால் அந்த சபையை தவிர்த்து வேறு எந்த சபையாவது பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதாக சொல்லிக் கொண்டால் அவர்கள் பொய்யர்தானே. பரிசுத்த ஆவியை பெற்று தேவ பெலனால் தரிப்பிக்கப்பட்டிருக்கும் சபை மட்டுமே இரட்சிப்பை கொண்டிருக்கிறது. எனவே அந்த சபையை தேவன் என்ன செய்யும்படி கேட்டுக்கொண்டுள்ளார்? பரிசுத்த ஆவியின் மூலம் சுவிசேஷத்தை சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பரவ செய்து உலகை இரட்சியுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும் சபைக்குத்தான் உலகை இரட்சிக்கக்கூடிய சத்தியத்தை தேவன் அருளி இருக்கிறார். வேதாகமத்தின் 66 புத்தகங்களில் பதிவாகி இருக்கும் தேவனுடைய சபை மட்டுமே பெந்தெகோஸ்தேவின் போது தேவனிடமிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு உலகிற்கு இரட்சிப்பை வழங்கி வருகிறது. பேதுரு நம்முடைய சபைக்குத்தான் சென்றிருக்கிறார். பவுலும் நம்முடைய சபைக்குத்தான் சென்றிருக்கிறார். இயேசுவும் கூட நமது சபையை தான் ஸ்தாபித்திருக்கிறார் எனும் உண்மையில் மன உறுதி கொண்டிருந்து தேவனுடைய சபைக்கு வந்து பாருங்கள், கிறிஸ்து அன்சாங்கோங் அவர்களை விசுவாசியுங்கள், மேலும் புதிய எருசலேம் பரலோக தாயை நீங்கள் கண்டிப்பாக விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சகல ஜனங்களிடமும் நாம் சுவிசேஷத்தை பரவ செய்ய வேண்டும். ஏனென்றால் வேதாகமம் இதைத்தான் சாட்சியளிக்கிறது. பேதுருவும் பவுலும் சென்ற சபையை தவிர தேவன் இரட்சிப்பை வாக்களித்திருக்கும் சபை வேறு ஏதாவது இருக்கிறதா என்ன? இல்லை. இயேசு ஸ்தாபித்ததும் பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் பவுலும் சென்றதுமான அந்த சபை மட்டுமே பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதத்தையும் இரட்சிப்பின் வாக்குத்தத்தத்தையும் பெற்ற ஒரே சபையாகும். அந்த சபையின் வாயிலாகவே தேவன் சகல ஜனங்களையும் நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துகிறார். அந்த சபைதான் நமது தேவனுடைய சபையாகும். இன்று தேவனுடைய வார்த்தைகளை ஒன்றாக பகிர்ந்து கொண்டு இந்த விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக உறுதி செய்து கொள்வோம். வேதாகமம் அதற்கு சாட்சியளிக்கிறது என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். சுற்றிலும் பார்த்தீர்களானால் தேவனுடைய பண்டிகைகளை சரியாக புரிந்து கொண்டு பெந்தெகோஸ்தே நாளை அறிந்து ஆராதனை செய்கிற சபை ஏதாகிலும் உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? இல்லை. ஏன் இல்லை? இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இந்த பண்டிகை வேதாகமத்தில் இருக்கிற போதிலும் அவர்கள் ஏன் இதை ஆசரிப்பதில்லை? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஒரே சபை தேவனுடைய சபை மட்டுமே. மேலும் சுவிசேஷத்தை சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பரவ செய்யும்படி இயேசு கேட்டுக்கொண்ட ஒரே சபையும் தேவனுடைய சபைதான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு சொன்னார்.
ரட்சிப்பின் வாக்குறுதியை பெற்றிருக்கும் சபையும் கூட தேவனுடைய சபை மட்டுமே. இதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு உங்களை நான் ஒரு காலும் அறியேன் என்று தேவன் சொன்னார். ஆனால் எந்த சபைக்கு மட்டும் தேவன் ரட்சிப்பை வாக்குத்தத்தம் பண்ணினார்? தேவனுடைய சபை. அதனால்தான் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் கடமை பணியும் கூட தேவனுடைய சபையின் உறுப்பினர்களிடத்தில் மட்டுமே ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. இந்த சுவிசேஷம் பரவும் போது தேவன் வாக்களித்த ரட்சிப்பானது பூமியின் மீது பொழிந்தருளப்படும். அப்படியானால் உலகை ரட்சிப்பதற்காக யார் எழும்பியாக வேண்டும்? நாம் தான் செய்தாக வேண்டும். தந்தை பூமிக்கு வரும் நாளளவும் சியோனின் பிள்ளைகள் அனைவரும் தங்கள் தைரியத்தை பற்ற வைத்துக் கொண்டு சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை பரப்புவதற்கு தங்கள் சிறந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். இன்று நான் உங்களுக்கு வெறுமனே சபை கண்டிப்பாக ரட்சிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்கிறேன், அவ்வளவுதான். அப்படியானால் தேவனுடைய சபை ரட்சிப்பை கொண்டிருக்கிறது என்று எதன் வாயிலாக நாம் சாட்சியளிக்க முடியும்? இதை பற்றி கண்டுபிடிப்போம். முதலாவது, விசுவாசத்தின் முற்பிதாக்கள் நம்முடைய சபையில்தான் ரட்சிக்கப்பட்டார்களா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? தேவனுடைய சபைக்கு சென்றவர்கள் என எடுத்துக்கொண்டால் வேதாகமத்தின்படி பேதுரு சென்றிருக்கிறார். வேறு யாரெல்லாம் தேவனுடைய சபைக்கு சென்றார்கள்? யோவான் சென்றார். இன்னும் வேறு யார்? பவுல் சென்றார். அன்பர்களே, பேதுரு ரட்சிக்கப்பட்டாரா இல்லையா? யோவானும் பவுலும் எப்படி? ஆம், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படியானால் தேவனுடைய சபைக்கு தேவன் ரட்சிப்பை வாக்களித்திருக்கிறார் என்பது நிச்சயம். அது மட்டுமின்றி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் கடமை பணி ஒப்படைக்கப்பட்டிருப்பதும் யார்? அதுவும் தேவனுடைய சபைதான். வேறெந்த சபைக்கும் அந்த கடமை பணி கொடுக்கப்படவில்லை. இது தேவனிடமிருந்து கிடைக்கும் ஒரு விசேஷித்த சிலாக்கியம் அல்லவா? எனவே வேத வசனங்களோடு கூட்டவோ அதிலிருந்து எடுத்து போடவோ கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தின் சாட்சியங்களின் வாயிலாக இதனை உறுதி செய்து கொள்வோம். இன்று பெந்தகோஸ்தே ஆகும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை சற்று பார்த்து பெந்தகோஸ்தேவின் போது பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்ட சபை எதுவென்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதிய ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பெற்று, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பெந்தகோஸ்தேவின் போது தேவனுடைய விசேஷித்த கிருபை எப்படி அருளப்பட்டிருக்கிறது என்பதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்மால் காண முடியும். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் எத்தகைய ஜனங்கள் கூடியிருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திற்கு சென்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12இல் எழுதப்பட்டிருக்கிறதாவது: அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் யார்? பேதுருவும் வேறு யாரும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே கிட்டத்தட்ட 120 பேர் கூடியிருந்தார்கள். பேதுருவும் யோவானும் சென்ற சபையின் மீது தேவன் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவி இறங்கிய சபை எதுவென்றும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சபையை என்ன செய்ய சொல்லி கிறிஸ்து கேட்டுக்கொண்டார் என்பதையும் பகுத்துணரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை பற்றி இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். 8ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த கடமை பணியை அவர் யாரிடத்தில் ஒப்புவித்தார்? இந்த கடமை பணியை அவர் ஒப்புவித்த சபை எதுவென்று நாம் கவனமாக பார்க்க வேண்டும். எல்லா சபைகளும் தேவன் இந்த கடமை பணியை தங்களிடத்தில் தான் ஒப்புவித்திருப்பதாக சொல்லிக் கொள்கின்றன. ஆனால் அது உண்மையே கிடையாது. இயேசு தாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பேதுரு, யோவான், யாக்கோபு மற்றும் மத்தேயு போன்றவரிடத்தில் இந்த பணியை ஒப்புவித்தபடியால் அவர்கள் சென்ற சபையின் மீதுதான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பேதுரு சென்ற சபைக்கு செவி கொடுங்கள் என்றும் யோவான் சென்ற சபைக்கு செவி கொடுங்கள் என்றும் தேவன் திட்டவட்டமாக சொல்லியிருக்கலாம். அப்படி செய்திருந்தால் எல்லா ஜனங்களும் தேவன் ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பில் பங்கு பெறுவதற்கு தாங்கள் எந்த சபைக்கு சென்றாக வேண்டும் என்பதை அடையாளம் கண்டிருப்பார்கள். நாம் லூக்கா சுவிசேஷத்தின் 22ஆம் அதிகாரத்திற்கு சென்று அந்த பகுதியை விரிவாக பார்க்கலாம். 7ஆம் வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் யாரை? பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். பேதுருவும் யோவானும் சென்றதும் இயேசுவினால் ஸ்தாபிக்கப்பட்டதுமான ஒரு சபை இருந்தது. அந்த சபையை குறித்து இயேசு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார். அந்த சபை எந்த பண்டிகையை ஆசரிக்கிறது? அது பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் சபையாகும். இந்த ஒரு காரியத்தை பார்த்தே இயேசு முன்மாரியின் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளிய சபை இதுதான் என்பதையும் சுவிசேஷ பணி ஒப்படைக்கப்பட்டிருப்பது எதுவென்றும் நம்மால் சுலபமாக பிரித்து பார்க்க முடியும் இல்லையா? புது உடன்படிக்கை பஸ்காவின் சத்தியத்தை எந்த சபை பிரசங்கிக்கிறது? தேவனுடைய சபை தவிர்த்து வேறெந்த சபையும் இல்லை. இவை அனைத்துமே தேவனுடைய சபையில்தான் நடைபெறுகின்றன. பேதுரு, யோவான் மற்றும் தாமதமாக சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலர் பவுல் ஆகிய எல்லோருமே தேவனுடைய சபையின் உறுப்பினர்களாக இருந்தே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பானம் பண்ணுவீர்கள் என்று வாக்களித்தார். அவர்கள்தான் இயேசுவின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் ஆவர். அவர்கள் எந்த சபைக்கு சென்றார்கள் என்பதை மட்டும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படியானால் இன்று கடற்கரையின் மணலை போன்ற எண்ணற்ற சபைகளுக்கு மத்தியில் ரட்சிக்கப்பட தகுதி அடைந்து நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் சபையை நம்மால் எளிதாக பிரித்து பார்க்க முடியும். சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது எங்களுடைய சபை இப்படிப்பட்ட சபை, ஏன் நீங்கள் சபைக்கு வரக்கூடாது என்று சொல்லி நமது சபையை அறிமுகப்படுத்த வேண்டாமா? 19ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். புது உடன்படிக்கை பஸ்கா சத்தியத்தின் வாயிலாக தேவனுடைய சபைதான் மெய்யான சபை என்று தேவன் பிரகடனம் செய்தார். அதனால்தான் 2000 வருடங்களுக்கு முன்பு தேவனுடைய சபை புது உடன்படிக்கையின் ஓய்வு நாளையும் புது உடன்படிக்கையின் பஸ்காவையும் புது உடன்படிக்கையின் பெந்தகோஸ்தேவையும் ஆசரித்தது. இன்றும் கூட அப்படியேத்தான் செய்கிறது. இந்நாளில் இக்காலத்தில் எல்லா ஜனங்களுக்கும் ஏன் நாம் தேவையாயிருக்கிறோம்? ஏனென்றால் உலகை ரட்சிக்கும் கடமை பணியை கிறிஸ்து நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். தேவனிடம் நெருங்கி செல்லக்கூடிய வழியாக இருக்கும் தேவனுடைய சபை ஜனங்களுக்கு தேவையாயிருக்கிறது. அது சுவிசேஷ பணி ஒப்புவிக்கப்பட்டிருப்பதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பிரசங்கித்து ஜனங்களை தந்தை தாயின் கரங்களுக்குள் கொண்டு வரும் அந்த ஒரே சபை மட்டும்தான். அதுதான் நம்முடைய சபையான தேவனுடைய சபை, உலக சுவிசேஷ சங்கம்.
அப்படியானால் 2000 வருடங்களுக்கும் முன்பு மட்டுமே அல்லாமல் இந்த தருணத்திலும் கூட தேவன் தமது நிமித்தமாக உலகெங்கும் ரட்சிப்பிற்கான மாபெரும் பணியை செய்யும்படி அனுமதித்த ஒரே சபை தேவனுடைய சபையே ஆகும். இது மிகவும் வெளிப்படையா இருக்கிறதல்லவா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 சற்று பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகி இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போஸ்தலர் பவுல், இப்பொழுது நான் புது உடன்படிக்கையின் பஸ்காவைத்தான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா என்று சொல்லி லூக்கா 22:20 இருக்கும் பத்தியை மேற்கோள் இட்டு காண்பிக்கிறார். கொரிந்து என்பது இஸ்ரவேலிலிருந்து நெடு தொலைவில் இருந்த ஒரு புறஜாதியினரின் பட்டணமாகும். பவுல், நம்முடைய கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த புது உடன்படிக்கையின் பஸ்காவையே நான் இப்பொழுது உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி புறஜாதிகளுக்கும் கூட சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பேதுருவும் யோவானும் ஆசரித்த பஸ்காவை பவுல் கொண்டாடினார். அவர்கள் எல்லாருமே ஒரே சபைக்கு சென்ற அப்போஸ்தலர்கள் அல்லவா? அவர்கள் சென்ற சபையின் பெயர் என்ன? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை சற்று பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே எதற்கு? தேவனுடைய சபைக்கும். ஒவ்வொரு சபையும் அது இருக்கும் இடத்தை கொண்டு பெயரிடப்பட்டது. கொரிந்துவில் இருக்கும் தேவனுடைய சபை, எபேசுவில் இருக்கும் தேவனுடைய சபை, சிமிர்னாவில் இருக்கும் தேவனுடைய சபை, வெவ்வேறு இடங்களில் தேவனுடைய சபைகள் இருந்தன. எபேசுவில் இருக்கும் தேவனுடைய சபை, சிமிர்னாவில் இருக்கும் தேவனுடைய சபை, பெர்கமுவில் இருக்கும் தேவனுடைய சபை, தியாத்திராவில் இருக்கும் தேவனுடைய சபை, சர்த்தையில் இருக்கும் தேவனுடைய சபை, பிலதெல்பியாவில் இருக்கும் தேவனுடைய சபை, லவோதிக்கேயாவில் இருக்கும் தேவனுடைய சபை. ஒவ்வொரு சபையும் அது அமைந்திருந்த இடத்தை வைத்து பெயரிடப்பட்டிருந்தது. அந்த சபை கொரிந்துவில் அமைந்திருந்ததால் வேதாகமம் அதை கொரிந்துவில் இருக்கும் தேவனுடைய சபை என்று அழைக்கிறது. தேவன் பூமியின் மீதான தம் பணியை நிறைவு செய்துவிட்டு பரமேறி சென்றபோது உலகை ரட்சிக்கும் வல்லமையை தேவனுடைய சபைக்கு அருளினார். அந்த சபையின் கடமை பணி என்னவாக இருக்கிறது? மார்க் 16:15 சற்று பார்ப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன ஆவான்? ரட்சிக்கப்படுவான். இவ்வாறு தேவனுடைய சபை பிரசங்கிக்கும் எல்லா போதனையுமே நம்முடைய ரட்சிப்பிற்கு நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ள செய்தியாகும். அந்த ரட்சிப்பின் செய்தியை நிராகரிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாமல் ஆக்கினை தீர்ப்படைவார்கள். மேலும் அதனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பண்ணுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த தீர்மானங்களை எல்லாம் இயேசு ஸ்திரமாக ஏற்படுத்திவிட்டு அதன் பின் பரமேறி சென்றார். நாம் திறமைசாலிகளாய் இருப்பதினால் தேவனுடைய கட்டளைகளை கண்டுபிடித்து அவற்றை ஆசரிக்கிறோம் என்பதல்ல. இது தேவன் ஸ்தாபித்த சபையாக இருப்பதினால்தான் நாம் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் அல்லவா? மார்க் 16ஆம் அதிகாரத்தை நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். வசனம் 15 மற்றும் 16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன ஆவான்? ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். தேவனுடைய சபையிலிருந்து வரும் இந்த சுவிசேஷம் முழு உலகமும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ரட்சிப்பின் சுவிசேஷமான ஜீவனின் சுவிசேஷமாகும். எனவே நாம் நிச்சயமாக புறப்பட்டு போய் உலகை ரட்சிக்க பிரசங்கித்திட வேண்டும். நாம் அமைதலாக இருக்கவே கூடாது. மாறாக அக்கம் பக்கத்தில், பணியில், இராணுவத்தில் மற்றும் பள்ளியில் என எங்கிருந்தாலும் அங்கே நாம் பிரசங்கித்திட வேண்டும். ஏனென்றால் இன்னும் ஒரு ஆத்மாவையாவது காப்பாற்றும் வல்லமையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார்.
பெந்தகோஸ்தேவில் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளுதல் என்பது தேவனுடைய சபையின் மீது ஊற்றப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாகும். இன்று பெந்தகோஸ்தே நாளில் நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்கள் என்று பரலோக தாய் சொன்னார். தாயின் வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் மீண்டும் ஒருமுறை ஆழமாக பதித்துக் கொண்டு இங்கு பூமியின் மீதான உங்கள் மீதமுள்ள வாழ்க்கையில் அபரிவிதமான நற்கனிகளை பெற்றெடுக்கும்படியாக உலகில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என சியோனின் ஜனங்களாகிய உங்கள் அனைவரையும் வாஞ்சையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி.